இதுதான் பிசாசோட நோக்கம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வெட்கப்படுதான ஒரு பிரதான நோக்கம்னா தேவ திட்டத்துல நம்ம இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். வெட்கம் என்பது தேவன் கொடுக்கிற காரியம் இல்லை. ஒரு சின்னத்துல அது ஊழிய பாதையில வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவ திட்டமானது நம்ம வெட்கப்படுத்துவதல்ல, அது பிசாசனுடைய பிரதான நோக்கம். இப்ப பாருங்க, தேவ திட்டமானது மனிதனும் மனுஷங்க இந்த உலகத்துல படைத்து ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்துல சுதந்திரக்கு ஆண்டவர் அனுப்புறார். ஆனா அவருடைய தந்திரம் என்னன்னா, அவருடைய சுதந்திரத்தை வெட்கப்படுத்தல கொண்டு போறான். தேவ திட்டத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் நல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள உள்ள அனுப்புவார். அப்ப பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான், இவன் எப்படியாவது இந்த திட்டத்துல இருந்து என்ன பண்ணணும், விளக்கணும். அவன் நோக்கம் என்னன்னா, அவங்களை அதோட அழிக்கணும்னு நினைச்சான். பிசாசு நோக்கம் என்னன்னா, அந்த ஆதாம ஏவாளை அதோட அவனை காலி பண்ணணும், முற்றிலுமா அவனை டிஸ்ட்ராய் பண்ணணும் தான் பிசாசு நோக்கம். தந்திரமாய் உள்ள வந்தான், பழத்தை சாப்பிட வச்சான், எல்லாத்தையும் எடுத்தான், சுதந்திரிக்க வச்சான். ஆனா அவன் நினைச்ச நோக்கம் என்ன, வந்தவனே ஆண்டவர் ஆதாம ஏவாளை போட்டு தள்ளிடுவார், எல்லாத்தையும் முடிச்சிடுவார் அவன் பார்த்தான். ஆனா முதல் அவர் போட்ட சாபம் அவன் மேலதான் உண்டு. ஆமென். முதல் சாபம் சத்துரு மேலதான் விழுந்தது. நீ சபிக்கப்பட்டவனா போவ, ஆமென், நீ மண்ணிலே எதுக்கு மேல நவுந்துட்டு போவ அப்படின்னு சொல்லி அவன் சர்பத்தை சபித்தான். அல்லேலூயா. அப்ப அவன் வெட்கப்படுத்தி நம்மளை பிரிக்கும் நினைப்பான். ஆனா முதல்ல அவன் தான் வெட்கப்பட்டு போவான். நம்ம வெட்கப்பட்டது போல தெரியும். ஆதாம் ஏவாள் அதோட ஆண்டை விட்டு இல்ல, நல்லா நமக்கு தெரியும். அவன் மகிமையை எடுத்தான், கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கையை கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் தேவ மகிமையை எடுத்துட்டான், சரி அந்த மகிமை போச்சு. ஆனா கர்த்தர் அப்படியே விட்டு இல்ல. உலக பிரகாரமா பார்த்தா ஒரு பலி செலுத்தி ஒரு தோலாடி அவர்களுக்கு கொடுத்தார். இது ஆவிக்குரிய பிரகாரமா பார்த்தா தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன் சரீரத்தை கிழித்து அவர்களுக்கு ஆடையா கர்த்தர் கொடுத்தான். ஆமென். அப்போ அவர்களுடைய மகிமையை அவன் திருடினான், உண்மைதான். ஆனால் கர்த்தர் அங்கே அவனை வெட்கப்படுத்தி தன் ஜனத்தை வாழத்தான் வைத்தான். அவனை உலகத்துக்கு அனுப்பி எப்ப உலகம் எல்லாம் சுதந்திரமா அனுப்பிட்டான்.